30 நிமிஷத்துக்குள்ளே அதாவது உங்கள டீட்டெயில்ஸ போட்ட 30 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுடைய பணம், அதாவது உங்களுக்கு அப்ரூவ் ஆக பணம் டைரக்ட்டா உங்க பேங்க் அக்கவுண்ட் வந்துருங்க. நெறைய பேருக்கு இந்த லோன் ஆஃபர் கிடைச்சிருக்கு. வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்க்குகள பத்தியும், ஆப்புகள பத்தியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட இல்லைங்க. என்கிட்ட சேலரி ஸ்லிப்பும் இல்ல. நான் மாச சம்பளம் வாங்கக்கூடிய ஆளும் கிடையாது. எனக்கு அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுது. எங்க கிடைக்கும்? இது வந்து நெறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல சொன்ன ஒரு விஷயம். எல்லாருக்கும் மாச சம்பளம் வாங்கக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. சில பேர் பழ வியாபாரியா இருப்பாங்க. சில பேர் அயர்ன் பாக்ஸ் கடை வச்சிருப்பாங்க. சில பேர் ஸ்விக்கில வண்டி ஓட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அன்னன்னைக்கு வரக்கூடிய பணமா இருக்கும். அல்லது வாரத்துக்கு ஒரு தடவ பணம் வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா லோன் வேணும் நம்ம பேங்க்குக்கு போனோம்னா, பேங்க்ல ஃபர்ஸ்ட்டு கேட்கக்கூடிய விஷயம், நீங்க எங்க வொர்க் பண்றீங்க? உங்களுடைய இன்கம் என்ன? உங்களுடைய இன்கம் ப்ரூஃப் இருக்கா? இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு அவங்க கேட்பாங்க. அப்பேற்பட்டவங்க இல்லாதனால தான் எல்லாம் வந்து லோன் ஆப்புகள்ல வராங்க. அப்படிப்பட்ட லோன் ஆப்புகள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சில லோன் ஆப்புகள் தான் நீதியா, நியாயமா, அதாவது பெரிய வட்டி இல்லாதபடிக்கு, ஏமாத்தாதபடிக்கு ஒரு சிலர் தான் தர்றாங்க. அந்த ஒரு சில ஆப்புகள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற 2 ஆப்பும் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி லிஸ்ட்ல இருக்காங்க. ஆர்பிஐல ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு முறையா வந்து இந்த லோன தந்துட்டு இருக்காங்க. இந்த லோன் ஆப்ப வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன? யாருக்கு இது லோன் கிடைக்கும்? என்ன கிரெடிட் ஸ்கோர் இருந்தா கிடைக்கும்? எவ்வளோ சம்பளம் வாங்குனா அது கிடைக்கும்? இது எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே வித் ஜேகே சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இதுபோல் நீங்க செய்யும்போது நாங்க அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் தெளிவா விளக்கியிருந்தேன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த 2 லோன் ஆப்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 15 லட்சம் வரைக்குமே லோன் தரக்கூடிய இந்த லோன் ஆப்பை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வெறும் ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தாவே போதும். 30 நிமிஷத்துல உங்களுக்கு பணம் தரக்கூடிய இன்னொரு லோன் ஆப் இருக்கு. அவங்கள பத்தி நம்ம அடுத்து நம்ம பார்க்கலாம். 15 லட்சம் வரைக்கும் லோன் தரக்கூடிய இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே உங்க பர்சனல் லோன் தரது மட்டும் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு குட்டி யானை வாங்க போறீங்க வச்சுக்கங்களேன். அதாவது ஒரு ஆட்டோ வாங்க போறீங்க. ஆட்டோ வாங்கி வண்டி ஓட்டலாம்னு இருக்கிறீங்க. அல்லது குட்டி யானை வாங்கி இந்த வாட்டர் கேன்லாம் சப்ளை பண்ணுவாங்க இல்லையா? அதுபோல தொழில் தொடங்கலாம் உங்களுக்கு ஆசை இருக்கும். குட்டி யானை புதுசா வாங்கினா பெரிய ரேட் இருக்கும் இல்லையா? அதே செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினா அதுக்கும் இவங்க லோன் தராங்க. ஸோ ஒரு தொழில் தொடங்குறதுக்கான என்னென்ன விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் வந்து இவங்க நிறைய விதமான லோன் ஆஃபர் வச்சிருக்காங்க. ஸ்ரீராம் ஒன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஸ்ரீராம் ஃபைனான்ஸுங்க. ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். இவங்க சாதாரண ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஆப்பை ரிலீஸ் பண்ணி அது மூலம் நிறைய பேருக்கு லோன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு ஆப் தான். இவங்க நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நேராக பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா லெட் கெட் ஸ்டார்டட் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த விளம்பரத்தெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் எடுத்துக்கோன்னா நம்ம கீழே லெட் கெட் ஸ்டார்டட் ஒரு ஆப்ஷனும் அதுங்க கொடுத்துட்டிங்கன்னா பெர்மிஷன்ஸ் கேட்குது. பெர்மிஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு கொடுங்க. ஏன்னா எஸ்எம்எஸ், லொக்கேஷன் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ரூவ் கொடுக்குறீங்க. ஸோ அதுதான் வந்து பெர்மிஷனாக கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு ப்ரொசீட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அலோஸ் கேட்கும். அந்த அலோஸையும் படிச்சுட்டு கொடுங்க. ஸோ கொடுத்து முடிச்ச பிறகு மொபைல் நம்பர் கேட்குது. மொபைல் நம்பர் ஓடிபி வருங்க. ஓடிபி வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மொபைல் நம்பர் ஆதாரோடைய மொபைல் நம்பராக இருக்கணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு இணைஞ்சிருக்கணும். அதோடைய மொபைல் நம்பராக இது இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகாது. பட்டுன்னு உங்களுக்கு லோன் கிடச்சிரும். இல்லை வேறு ஏதாவது மொபைல் நம்பர் போட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த லோன் தாமதமாக வாய்ப்பு இருக்குது. அதனால முதலே இதை நான் சொல்கிறேன். ஸோ ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்த பிறகு டேர்ம் கடைசி ஒரு ஆப்ஷன் வரும். அது இங்கே கொடுத்த பிறகு கண்டினியூ கொடுத்த பிறகு யூபிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்த உடனே காட்டுறாங்க. நிறைய பேருக்கு இது புரியாது. என்ன அது எடுத்த உடனே பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண சொல்கிறாங்க. நானும் அப்படி தான் யோசித்தேன். ஆக்சுவலாக வந்து யூபிஐ ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. இதுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு போக வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆப்பை விட்டு வெளியே வந்துடுங்க. இல்லாட்டி ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து யூபிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் வராது. அது ஒரு விளம்பரம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லோன் வாங்கத்தான் இருந்தீங்கன்னா யூபிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதனால அது கேட்குது. ஸோ அதை வந்து வெளியே வந்துட்டு பிறகு நீங்கள் மறுபடியும் உள்ளே போனீங்கன்னா எம்பின் நம்பர் கிரியேட் பண்ண சொல்லும். அதாவது இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி செக்யூரிட்டியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் எம்பின் நம்பர். அதை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு உள்ளே போனீங்க பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னபடி தான் லோன் ஆஃபர் 2 விதமான லோன் ஆஃபர் காட்டுறாங்க. ஃபார் பிஸ்னஸ், ஃபார் பர்சனல் லோன் காட்டுறாங்க. நம்மளுக்கு தேவை பர்சனல் லோன். பர்சனல் லோனை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, ஃபுல் நேம் கேட்குறாங்க. அதாவது உங்கள் பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே கொடுத்துருங்க. ஜெண்டர் மேலா ஃபீமேலாக கேட்குறாங்க. அதை கொடுத்த பிறகு மெயில் ஐடி கேட்குது. எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு கேட்குது. ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ இஎம்ஐ உங்களுக்கு தேவைப்படுதுன்னு கேட்குது. நீங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா கண்டினியூ நீங்கள் கொடுத்த பிறகு கேஒய்சி டீட்டெயில்ஸுங்க, உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு அப்படியே நீங்கள் ஃபோட்டோ பிடிக்கும். பேன் கார்டை வந்து நீங்கள் ஃபோட்டோ பிடிக்க தேவையில்ல. பேன் கார்டு நம்பர் போட்டாவே போதும். உங்களோட நேமு, உங்கள் பேன் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு க்ரீனில் டிக் ஆகிடுங்க. ஆதார் கார்டு நம்பருக்கு ஓடிபி வரும். ஆதார் கார்டு நம்பரை போட்டிங்கன்னா ஓடிபி நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ அது வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு. செல்ஃபி ஒன்று எடுக்க வேண்டியிருக்கும். இவ்வளோ தாங்க. இந்த 3 விஷயத்தை செஞ்சிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 75% உங்களுக்கு லோன் ஆஃபர் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு லோன் ஆஃபர் அவங்க காட்டுறாங்க வச்சுங்களேன். உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வச்சு காட்டுறாங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த ஆதார்
பேன் கார்டே போதுமானது. இல்ல எனக்கு 2 லட்சம் 3 லட்சம் தேவைப்படுது ஒரு ஆப்ஷன் வரும்போது தான் நீங்க வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ எவ்வளோ லோன் அமௌண்ட் இவங்க தராங்கன்னா, அதிகபட்சமா 15 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்றாங்க. இஎம்ஐ பொறுத்தவரைக்குமே 12 மாசம் வந்து 60 மாசம் இஎம்ஐ நீங்க பிரிச்சு கட்டிக்கலாம். வட்டிய பொறுத்தவரைக்குமே 11% இருந்து 36% பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 1,00,000 லோன் வாங்குறீங்க, 24 மாசம் இஎம்ஐ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வட்டி ஒரு 12% பெர் ஆனம் போடுறாங்கன்னா, உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் 2% அதாவது ரூ. 2,000 பிடிப்பாங்க. ஸோ இது ரூ. 2,000 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 1,00,000 பிடிச்சுக்கிட்டு ரூ. 98,000 தான் கையில குடுப்பாங்க. ஸோ ஸ்ரீராம் லோன் ஆப்ப பொறுத்தவரைக்குமே ஒரு அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான். 2வது நம்ம பார்க்க போற லோன் ஆப்ப பொறுத்தவரைக்குமே, இவங்களும் கிட்டத்தட்ட ஸ்ரீராம் ஒன் ஆப்ப போல தான். ஆனா இவங்க கொஞ்சம் ஸ்பீடு. அவங்கள விட இவங்க ரொம்ப ஸ்பீடு. அந்த லோன் ஆப்ப பொறுத்தவரைக்கும் சில ப்ராசஸிங் அது இதுன்னு கொஞ்சம் 2 மணி நேரமாவது ஆகுது. ஆனா இவங்க அப்படி கிடையாது. 30 நிமிஷத்துக்குள்ளே அதாவது உங்கள டீட்டெயில்ஸ போட்ட 30 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுடைய பணம், அதாவது உங்களுக்கு அப்ரூவ் ஆக பணம் டைரக்ட்டா உங்க பேங்க் அக்கவுண்ட் வந்துருங்க. நெறைய பேருக்கு இந்த லோன் ஆஃபர் கிடைச்சிருக்கு. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாரத் லோன் ஆப். பாரத் லோனை பொறுத்தவரைக்குமே 3.7 ஸ்டார் ரேட்டிங். எதனால இது 3.7 ஸ்டார் ரேட்டிங்ன்றத வந்து நான் வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். இவங்க கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காகவும் லோன் ஆஃபர் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு லோன் போயிட்டுருக்கு, ஒரு ஆப்பில் லோன் போயிட்டுருக்கு, அந்த லோனை நான் க்ளோஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கூட இந்த லோனை வாங்கி அதை அடைக்கலான்ற ஒரு ஆப்ஷன்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய விளம்பரங்கள் தான். நேராக நம்ம பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குறது, டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஒரு ஆப்ஷன் வரும், வெரிஃபை ஓடிபி ஒரு ஆப்ஷன் வரும். அதுங்க கொடுத்த பிறகு உங்களுக்கு ஓடிபிலாம் வெரிஃபை முடிஞ்ச பிறகு அப்ளை நவ் ஒரு ஆப்ஷன் வரும். அப்ளை நவ் கொடுத்துட்டீங்கன்னா நேராக பாயிண்ட்டுக்குள்ளே போயிடுறேன். பேன் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது உங்கள் நேமு, மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த், மேரிட் ஸ்டேட்டஸ், மெயில் ஐடி இதெல்லாம் இதில் வந்துடும். ரெசிடென்ஷியல் அட்ரஸ் கேட்குது, இன்கம் டீட்டெயில்ஸ் கேட்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ரிவ்யூ டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் அது இங்கே கொடுத்த பிறகு உங்களுக்கு லோன் ஆஃபர் எவ்வளோ கிடைக்குன்னு அவங்க காட்டுறாங்க. ஸோ பெரிய லோன் அமௌண்ட்டை சொல்ல முடியாது. ஆனால் சீக்கிரத்தில் லோன் தரக்கூடிய ஒரு ஆப் தான் இவங்க. ஸோ கேஒய்சி டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, அதாவது ஆதார் கார்டு நம்பர் கேட்குது, அதை நீங்கள் கொடுத்துட்டு ஓடிபி வரும், அதை வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷன் வரும். அதை கொடுத்துட்டு பிறகு கண்டினியூ நீங்கள் கொடுத்த பிறகு உங்கள் லோன் அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வருவதற்காக உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பரை கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டாவே பணம் பட்டுன்னு வந்துடும் அவங்க சொல்கிறாங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா, ரூ. 5,000லேருந்து ரூ. 1,00,000 வரைக்கும் லோன் அமௌண்ட் தராங்க. இஎம்ஐ பொறுத்தவரைக்கும் 2 மாதம்லேருந்து 12 மாதம் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். வட்டியை இவங்க இவ்வளோ தான் வரும்னு குறிப்பிட்டு சொல்லலை. அதனால் வட்டியை பற்றி அவங்க எந்த டீட்டெயிலும் கொடுக்கல. ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 2% போடுவதாக சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 நீங்கள் லோன் வாங்குறீங்க, 35% பெர் ஆனம் போடுறாங்க வச்சுங்களேன். இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மாதம் நீங்கள் இஎம்ஐ எடுக்கிறீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் ரூ. 1000 பிடிச்சிப்பாங்க. ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் ஜிஎஸ்டி எல்லாம் பிடிச்சிட்டு மீதி பார்த்தீங்கன்னா 48,820 தான் கையில் கொடுப்பாங்க. மொத்தமாக அவ்வளோ கட்டியிருப்பீங்க. இந்த 12 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கேட்டது 50,000, ஆனால் 59,978 நீங்கள் கட்டியிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 2 விதமான லோன் ஆப்பும் பார்த்தீங்கன்னா இவங்க பெஸ்ட்டு, அவங்க ரொம்ப கம்மி அப்படி கிடையாது. லோன் ஆப் எடுத்திங்கனாவே பொதுவாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இவங்க அதிகமான வட்டி போடக்கூடியவங்க தான். நம்ம அர்ஜென்ட் ஆபத்துக்கு வாங்குறதுனால 1 மாதம் இஎம்ஐ 2 மாதம் இஎம்ஐ அதுக்கு மேலே போகக்கூடாது. ப்ராசஸிங் ஃபீஸே எக்கச்சக்கமாக போடுவாங்க. சில நேரத்தில் நாள் வட்டியும் போடுவாங்க. அதனால் கவனித்து வாங்குறது நல்லது. ஏதோ லோனை வாங்கணும், நமக்கு அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுதுன்னு இறங்கிறதுக்கு முன்னாடி இது போல் விசாரித்து பார்த்துட்டு வாங்கலாமா வேணாமா டிசைட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருக்கும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.